ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோட்டு கடையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, மசால் பூரி. அது நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சுருக்கோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நின்று ஒரு நிமிஷம் சாப்பிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மசால் பூரியை நம்ம வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த அருமையான மசால் பூரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்பவே அருமையான இந்த மசால் பூரி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மசால் பூரி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் இது நல்லா ஊறின பிறகு இதை நான் குக்கரில் சேர்க்க போகிறேன். அது கூட நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து 2ஐயும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு விட்ருவோங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்த உடனே எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது என்னென்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இதை இல்லை ஒரு டம்ளர் வச்சு கூட அப்படி மசிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடுத்தது மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு பட்டை, 3 கிராம்பு, பெரிய வெங்காயம் 1 பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வதக்கி அரைக்க தான் போகிறேன், அதனால் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 பல்லு பூண்டு, 2 இன்ச்சுக்கு இஞ்சி, இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே மசால் பூரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வெளியில் கூட போய் சாப்பிட தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க இது. இப்போ அடுத்து பெரிய தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி பெருசாக இது கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டால் நல்லா சீக்கிரம் குழஞ்சி வந்துடும் இந்த தக்காளி. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி நம்ம மசால் பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடையில் வைக்கிற இந்த பூரி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி 4 பீஸ் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக நல்லா அழகாக வந்துடும். இது நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உடச்சி போட்டு சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்மளால் வீட்டில் செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வாங்கி செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய ரெடிமேட் பூரி பொரிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து லேசாக கொதித்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருளோட நம்ம இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்த உடனே நம்ம வீட்டில் மசால் பூரிக்கான வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த மசால் பூரிக்கு நம்ம தயாரிக்கிற இந்த கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம பட்டாணிலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம சேர்த்தா பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மசாலா விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்த பிறகு இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், அடுத்து சாட் மசாலா 1 ஸ்பூன். சாட் மசாலா இல்லைன்னா அமிச்சூர் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சை பழம் பிழிஞ்சு கூட விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையானக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா பொருளெல்லாம் கலந்த பிறகு வாசனை ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்குதுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வாசனை. மசால் பூரி செய்கிறதுக்கு நமக்கு மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூரி எல்லாம் இந்த மாதிரி உடச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ உடச்சி வச்ச இந்த பூரி மேலே நம்ம செஞ்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி. அதன் பிறகு இது மேலே நமக்கு விருப்பப்பட்டால் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்தா நல்லாயிருக்கும். கேரட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஓமப்பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது. மறுபடியும் இது மேலே 2 பூரி உடச்சி போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் மசால் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயும் அருமையான மசால் பூரி செஞ்சாச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுடைய மசால் பூரி ரெடி. உங்களுக்கு இந்த மசால் பூரி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.